தூத்துக்குடி செல்வம், இதுல கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு அம்சம் பேசப்படுதா? நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். அதாவது எனக்கு முன்னால அரை மணி நேரம் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கருத்து சொல்வதற்கு அனுமதித்தீர்கள். என்ன கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அனுமதிக்கணும். இதுல என்ன விஷயம்னா, இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய, அதாவது முதலமைச்சருக்கு இணக்கமாக இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதே நேரத்துல அதுக்கு டீலிமிட்டேஷனை காரணம் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, டீலிமிட்டேஷன்ங்கிற அந்த பேச்சே இப்போ வரல. ஏன்னு கேட்டா 2026, 27 வர வேண்டிய விஷயத்த இப்பவே நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அத டீலிமிட்டேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, டீலிமிட்டேஷனை பத்தி ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஜீவோ வந்திருக்கா, அல்லது ஏதாவது ஒரு சுற்றறிக்கை, அதாவது எந்த ஒண்ணுமே இல்லாம இவங்களா ஒரு கற்பனை செய்து கொண்டு இப்ப டீலிமிட்டேஷன் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இதுல என்னன்னு கேட்டா, திமுகவிற்கு ஏதோ ஒரு வகையான உள்நோக்கம் இருக்கிறது. திமுக இந்த வேறு ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இதை கையில் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நண்பர் சுகுணா திவாகர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் என்கிற நிலையில் இல்லாமல் திமுக சார்பு நிலையில அல்லது பிஜேபியினுடைய எதிர்நிலையில பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு பிரச்சனையை பேசுங்க தூத்துக்குடி செல்வம். அதாவது இல்லாத ஒரு பிரச்சனையை கட்டமைத்து இவர்கள் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1971 சென்சஸ் அடிப்படையில 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஒருவேளை ஒரு 15 மாசத்துக்கு முன்னாலே இந்த சர்ச்சையை திமுக தொடங்கி வைத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக வேறு வகையான சிக்கல்களை மடைமாற்றம் செய்வதற்காக தொடங்கி வச்சாங்க. அதுக்கு எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு, தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது அவங்களே கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டிற்குரிய எந்த வகையிலும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையாதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா, டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரல. அதுல ஒரு கரெக்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் சொன்னார் இல்லையா? மன்னிக்கணும், அந்த வார்த்தை நீங்க ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த குறையும் வராது சொன்னார் தவிர மக்கள் தொகை அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். நீங்க வேணா அந்த பொதுக்கூட்டத்தினுடைய கருத்து நீங்க பாருங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்விதான் இப்போ. இல்ல, புரியுது சார், மன்னிக்கணும். இல்ல, உறுதியா சொல்றேன், நான் அந்த வார்த்தை மக்கள் தொகை அடிப்படையில வார்த்தை சொல்லல. ஆனால் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவங்க சொன்னாங்க, புரோரேட்டா அடிப்படையிலன்னு சொன்னாங்க. புரோரேட்டான்னு சொன்னீங்கன்னா, இப்போ 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து 39 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 39 பேர் இருக்காங்க போது 7.18 கிட்டத்தட்ட 7.2 வச்சுக்கிடுங்க. அதே உத்தரப்பிரதேசம் வச்சுக்கிடுங்களா, உத்தரப்பிரதேசத்துல 14.73. இதுதான் அந்த புரோரேட்டாங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு இல்ல, மக்கள் தொகை, ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம், மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுமா செய்யப்படாதா? உறுதியா இல்ல. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே கோயம்புத்தூர் மீட்டிங்ல தானே பேசினாரு, அண்ணாமலையும் அதை தானே சொன்னாரு. அதே மாதிரி அமித்ஷாவுடைய உரையை மொழிபெயர்த்த பாஜகவினுடைய கருணேஷும் அதுதானே பேசினாரு, அதுதானே மொழிபெயர்த்தாரு. நீங்க அந்த உரையை கேட்கலையா? ஒரு புள்ளி. சரி, ஓகே. தொகுதி மறுசீரமைப்பு, ஒரு நிமிஷம், தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மக்கள் தொகை அடிப்படையில செய்யறீங்கல்ல, நிதியை மக்கள் தொகை அடிப்படையில ஒதுக்க வேண்டியதானே? சுகாதார கட்டமைப்பு, நீட்டு விவகாரத்தை மக்கள் தொகை அடிப்படையில ஒதுக்க வேண்டியதானே? தூத்துக்குடி செல்வம், ஒரு கற்பனை கதைகளுக்கு நீங்களே கதாசிரியராக இருக்காதீங்க, தயவு செய்து மன்னிக்கணும். நான் என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நடக்க போறது இல்ல, நடந்தால் புரோரேட்டான்னு சொல்லிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் சர்ச்சையே இப்ப வரல. அதுக்கு பிறகு நம்முடைய சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னாங்க, கொள்கை இந்தியை தான் திணிக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியை யார் சார் திணிக்க முயற்சிக்கிறாங்க?
சொல்றாங்க. ஹிந்தி யாரு? திமுக குடும்பம் நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்தி 3வது மொழியாக இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு ஒரு நடுநிலையா பேச வேண்டிய பத்திரிகையாளர் திமுக சார்பு நிலையில பேசுறது இல்ல, திரும்ப திரும்ப நீங்க அவர் சொன்ன கருத்துல இருந்து பேச மாட்டேன்றீங்க தூத்துக்குடி செல்வம். அவர் சொல்றது தொகுதி மறுசீரமைப்புன்றது நடக்கக்கூடிய ஒண்ணு அம்சமா தானே இருக்குது, அப்படி இல்லைன்றீங்களா? 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக இருக்கும் போது இதே திமுக அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில அமைச்சர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு நாளைக்கு இன்னொரு 25 ஆண்டுகள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க ஒரே நிமிஷம் தூத்துக்குடி சார், நீங்க நேரடியாகவே சுகுணாத் திவாகரை குறிப்பிட்டு தான் சொல்றீங்க. நான் அவர்கிட்டயே கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்புன்றது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இப்போ நம்ம சொன்ன இப்போ நிதி ஆணையம்ங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடக்கிறது. இப்போ 13வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து 2011 மக்கள் தொகை பாதி, 1971 மக்கள் தொகை பாதி அளவில் நிதி அவர் உங்கள்கிட்ட தான் பதில் சொல்றாரு தூத்துக்குடி செல்வம். இப்போ கடைசியாக முழுக்கவே 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி பகிர்வு அப்படிங்கிறப்ப அதுவே நமக்கு பாதிப்பு தானே. கேரளாவுக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பாதிப்பு தானே. இப்போ நிதி பகிர்வில் இந்த மாதிரியான ஸ்டாண்டு இருக்கிறப்ப டீலிமிட்டேஷன் அந்த ஸ்டாண்டு இருக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட இருக்கு? என்ன உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லுங்க. அது உத்தரவாதம் சொல்றேன். நீங்க ஒருவேளை நீங்களாக ஒரு கற்பனை செய்து கதையை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் நாங்க பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் உள்ளடக்கிய 142 கோடி மக்களுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு, 8 கோடி மக்களை கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மதிக்க தகுந்த இடத்தில் வளர்ந்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 18.5% 82 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்காங்க. நீங்க எங்களை பார்த்து இல்ல சப்ஜெக்டுக்குள்ள பேசுங்க தூத்துக்குடி செல்வம். இல்ல, இப்போ இதை தமிழ்நாடு சொல்லுது அப்படின்னு நீங்க நிராகரிச்சுட்டு போனா, இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதிய ஜெகன்மோகன் ரெட்டி அதை தானே வலியுறுத்துறாரு. கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அதான் வலியுறுத்துறாரு. கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமாரும் அதை தானே வலியுறுத்துறாரு. அனைத்து கட்சி கூட்டம் என்பது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தோல்வி அடைத்திருக்காரு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கட்சி அவங்க வரல. உமர் அப்துல்லா மாண்புமிகு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய பானர்ஜி அவங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கிறது. இந்த கூட்டம் நடத்த என்ன உள்நோக்கம் இருக்குது தூத்துக்குடி செல்வம்? உங்களுடைய இணைப்புல கொஞ்சம் சிறு தடங்கள் இருக்குது. மக்கள் நான் போய் சொல்ல தூத்துக்குடி செல்வம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். பேசுங்க. எனக்கு இணைப்பு நல்லா இருக்கு. நீங்க என்ன சிஸ்டம் கேட்டீங்க, நான் சொல்ல வரதுனால அது வேற திசை கொண்டு போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக பல்வேறு சிக்கல்களில் சிக்கி இருக்கிறது. திமுக வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் செய்தி வெளியிட்டு வருகிறது. இதில் இருந்து மடைமாற்றம் செய்வதற்கு, திசை திருப்புவதற்கு திமுக நடத்துகிற நாடகம் தான் இந்த. பவன் கல்யாணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது தூத்துக்குடி செல்வம்? பவன் கல்யாணும் திமுகவுடைய குரலா தானே பேசுறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியும் திமுகவுடைய குரலா தானே பேசுறாரு. சந்திரபாபு நாயுடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியும் திமுகவுடைய குரலா தானே பேசுறாரு. அவங்களுக்கு எல்லாம் என்ன வழக்கு இருக்குது? அவங்களுக்கு எல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது? வரல. ஆந்திராவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரா இருக்கும்? சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவுடைய ரெப்ரசன்டேட்டிவ். கட்சியில பழைய எம்பி ஒருத்தரை அனுப்பியிருக்காரு. அவசரப்பட்டு பேசலாம் அனுப்பிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வரலையா? ஏன் பேசப்பட்டீங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 பத்தி ரொம்ப விரிவா பேசுறீங்களே.
ஆர்டிகல் 370 அமல்படுத்தப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உமர் அப்துல்லா ஏவர்ல தேசிய மாநாட்டு கட்சி பேசலாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல தான் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவுடைய வன்னியரசு இருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு வரேன், நான் பேசிட்டு வரேன். ஒரு செய்தியோட சொல்லி திமுக திட்டமிட்டு நடத்துகிற நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம், ஆதரவுக்கு மாநிலங்களுடைய கூட்டம், முதலமைச்சர் கூப்பிடுங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம். இதை மக்கள் முழுமையாக நிராகரிக்கிறார். பேசலாம்.